நான் சொன்னேன் யுத்தத்துக்கு பல இது இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யுத்தம் பண்ண போனேன்னா, நீ யுத்தத்துக்கு போனேன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க இல்லையா, அப்படி போகும்பொழுது டேரெக்டாக போய் செஞ்சிடாத, யுத்தம் பண்ணாத, இந்த ஞானம் புத்தி அறிவு அதை யூஸ் பண்ணுன்றாரு. என்னென்னா முதல் சமாதானமாக செஞ்சு பேசிப்பார், சமாதானமாக பேசி. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கா இல்லையா, இன்னும் வரைக்கும் வேர்ல்டில் யுத்தத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, முதல்ல உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. இங்கே வாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வர போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு செய்வாங்க அவங்களுக்குள்ள. நான் சொல்கிறேன், இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற போதெல்லாம் முதல்ல என்ன செஞ்சணும், சமாதான பேச்சுவார்த்தை. நம்ம தான் அப்படி பண்ணுறது இல்லையே, நேரடி இதை தான் எடுத்துக்கிறோம். AK-47 டட்ட டட்ட டட்டன்னு அடித்து விட்டுறது. அப்புறமேலு 3ஆவது நபராக யாராவது ஒன்று செய்யணும் உள்ள வர வேண்டியிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யுத்தத்துக்கு போகிற நாட்களில் நல் ஆலோசனை, அறிவு, புத்தி இது இல்லாமல் என்ன செஞ்சிட, யுத்தத்துக்கு போகாத. குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாகணும். எதில்? மனதில் ஆயத்தமாகணும். இந்த யுத்தத்தை எப்படி பண்ணலாம், இந்த இது எப்படி பண்ணணும், இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஆபிரகாம் உட்காந்து அப்படியே லோத்தை பிடிச்சி போனேன்னு 318 பேர்த்து அப்படி போகலை. நான் நினைக்கிறேன் உட்காந்துருப்பான், ப்ரேயர் பண்ணிப்பான் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், சரி கிளம்புவான்னு போகிறான். கத்திர ஆலோசனை கொடுக்குறாரு, பவுஞ்சு செஞ்சுருங்க பிரிஞ்சு. இந்த ஆலோசனையை முதலாக வேறு யார் எந்த தேச மக்களும் யூஸ் பண்ணல, ஆபிரகாம் தான் முதல்ல யூஸ் பண்ணுறாராம். என்னது, இந்த பவுஞ்சா போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணணும். நார்மலாகவே டைரெக்டாக என்ன செய்வாங்க, அப்படி அட்டாக் பண்ணோன்னா ஆபிரகாம் தான் முதலாக நாலாபுரம் அட்டாக் பண்ணுறது. அப்போ கவனிக்கிறீங்களா? இந்த காலையில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை அதை சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஞானம், அறிவு, புத்தி, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக.